இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 2ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம், சித்திரை மாதம் 19ஆம் திருநாள், பஞ்சமி திதி. ஒரு அருமையான திதி. அதுவும் இன்றைய நாள் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நாளில் எந்த விஷயத்தையுமே ஆரம்பிக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணுங்கிற ஒரு பிரயத்னம் இருக்கீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடை வந்துட்டு இருக்குன்னா இன்றைய நாள் சிவபெருமானுக்கு வில்வத்தலையை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா போதும். அர்ச்சனை பண்ணுவாங்க, உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கக்கூடிய பிராப்தமும் ஏற்படும். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம், அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். ஏன்னா 3ஆம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு. அதாவது எந்த விஷயம் நமக்கு தெரியாதோ, எந்த விஷயம் நமக்கு யாரும் சொல்லலையோ அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பிராப்தம். சகோதர சகோதரிகளிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள், தேவையில்லாத மன வருத்தம், இது எல்லாமே கிளியர் ஆகும். உங்கள் பாதை ரொம்ப தெளிவாக தெரியும். இந்த நாள் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட யாரும் சொல்ல வேண்டாம், நானே உருவாக்குனதுடா அப்படிங்கிற மாதிரி இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. மெயினாக இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அபாரமான பேச்சு திறமை, அபாரமான செயல் திறன். எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி பிளான் பண்ணி பட்டுன்னு முடிச்சிருவீங்க. யாருக்கிட்டையும் போய் முன்னாடிலாம் நிற்க மாட்டீங்க, கை கட்டிட்டு நிற்கிற வேலையே கிடையாது. இன்றைய நாள் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முடிச்சிருவீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி இந்த பேச்சு திறமை இருக்கே, அண்ணா ஒரு பேச்சு திறமை. ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அதை பேசியே காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட அபாரமாக இருக்கும். அதனால் குடும்பத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, வெளியும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, எங்கே போனாலும் உங்கள் பேச்சுக்கு அப்படியே அடிமையாயிருவாங்க. இன்னொன்று, செல்வாக்கு சொல்வாக்கு ரெண்டும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் சொன்னீங்கன்னா அது நடந்துடும், முடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடுவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தன்மையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐடி, சாஃப்ட்வேர், நெட்வொர்க்கிங், ஏஐ டெக்னாலஜிஸில் பணியை புரியக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்போ வீட்டில் இருக்கிறவங்க, வில்லேஜில் இருக்கிறவங்களாம் என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், பிரயாணம் செய்வீர்கள். வண்டி வாகனங்களில் பயங்கர ஃபாஸ்ட்டாக போவீங்க. தயவுசெய்து ஃபாஸ்ட்டாக போகாதீங்க, மெதுவாக போங்க. இந்த மாதிரி நாட்களில் முக்கியமான தகவல்கள், இவ்வளோ நாள் உங்களுக்கு தெரியாத தகவல்கள் கூட இன்றைய நாள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் தாய்மார்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் அக்கறை காட்டக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். சுபகாரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு விரயங்கள் செய்வீர்கள். புதுசாக நிறைய பேர் வண்டிலாம் வாங்குவீங்க. வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு டிரான்ஸ்போர்ட் நடக்கும். நிறைய பேர் ஃப்ளைட்டில் போவீங்க, சில பேர் பஸ்ஸில் போவீங்க. லாங் ட்ராவல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்பு அலைச்சல். அதே மாதிரி மறதியும் இருக்கக்கூடிய நாள். அதனால் ஏதாவது மறந்து வச்சுட்டு வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் பர்ஸை காணோம், மொபைலை காணோம், கண்ணாடியை காணோம் அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ மறதி மட்டும் தவிர்த்துட்டா போகிறோம். மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் சண்டை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் நல்ல கான்டாக்டும் கொடுக்கக்கூடிய நாள். லாபஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்காந்துருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் ராகு வேற. அட்டேங்கப்பா, பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, மற்றவர்கள் மூலியமாக நம்ம காரியத்தை முடித்து கொள்வது, சாதித்து கொள்வது, இதெல்லாம் தனி திறமை, எல்லாருக்கெல்லாம் வராது. இயல்பாகவே சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரி விஷயம் ஒன்று இருக்குது. வேணான்னு சொன்னாலும் ஒரு காந்த சக்தி இயல்பாகவே உங்களை நோக்கி ஒரு படை திரண்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் சின்ன ஒரு ஸ்கூலில் ஒரு சாதாரண 4ஆம் கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு பொன் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு படை இருக்கும், ஒரு குரூப் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நாட்களில் பொதுவாகவே பெரிய வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம்.
கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றிகரமான நாளாக இருக்கப்படுது. தொழிலில் அசாத்தியமான வெற்றி, யாருமே உங்க கூட போட்டி போடவே முடியாது. அதுவும் இன்றைய நாள் ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும், மீட்டிங்லாம் இருக்கும். அதிலலாம் உங்களை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சாங்கன்னா நீங்கள் டேட்டாவை சொல்லியே கொன்று எடுத்துருவீங்க. ஐயோ என்னால் முடியல விட்டுட்டு நான் ஓடிடுறேன்டான்னு சொல்லி மேனேஜரே எஸ்கேப் ஆகிடுவார். ஒரு நிமிஷம், ஐ காட் சம் இம்பார்ட்டன்ட் கால், ஐ வில் பி பேக் இன் அ மினிட், ஸோ ப்ளீஸ் கண்டினியூ த மீட்டிங் அப்படின்னு போனவர் எங்கே போனார் ஆசா அப்படின்னு பாட்டு தான் பாடணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய பேருக்கு வேகம் கலந்த விவேகம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ஓசிடி மட்டும், பர்ஃபெக்ஷன் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா வீட்டில் அதனால் சின்ன சின்ன தகராறுகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகோர வீரபத்ரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போகிறக்கு, வெளிநாடு போகிறக்கு கண்டிப்பாக டிக்கெட் போடக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு தூரமான பிரயாணம், க்ஷேத்ராடனங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள். பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கெல்லாம் போகிறதே பெரிய விஷயம். நீங்கள் இங்கேருந்து வேறு எங்கேயோ பிளான் பண்ணுவீங்க, ஏதோ தேசத்தில் இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற விஷயத்தை பிளான் பண்ணுவீங்க. தயவுசெய்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட கோவில் இருக்குது. நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் புரியாத அளவுக்கு உள்ள புதிர் இருக்கக்கூடிய கோவில்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிட்டு வாங்க. திருநெல்வேலி பக்கத்தில் போனீங்கன்னா ஏகப்பட்ட பெருமாள் கோவில். திவ்ய தேசங்களில் நீங்கள் நவக்கிரக கோவில்லாம் கும்பகோணம் தான் போடுறீங்க, திருநெல்வேலியிலேயே பாதி இருக்குது நவக்கிரக கோவில். ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. தயவுசெய்து அந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போங்க. லைஃப் நல்லாயிருக்கும், ஹெல்த்து நல்லாயிருக்கும், இந்த ஆத்மாவுக்கு தேவையான சுத்தி எல்லாமே நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. அமோகமான நாள். தேவராஜ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் வித்த காட்டக்கூடாது. எக்ஸு போடுறேன், ஒய் போடுறேன், ஃபாஸ்ட்டாக போகிறேன், வீலிங் பண்ணுறேன், தயவுசெய்து வேணாம். இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, கட் அடிச்சுட்டு போகிறது டக்குன்னு வேண்டாம், மெதுவாக போங்க. ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக நம்மனே நல்லா போனாலும் எதிர்த்து வரவன் நமக்கு நம்ம மாதிரி வரவானான்னு தெரியாது. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மாற்றம், ஒரு மெக்கானிக்கல் டிஃபெக்ட், ஒரு சின்ன ஒரு செலவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னென்னா இது எதுவுமே பெருசு இல்லை, சின்னது. அதனால் இதெல்லாம் பரிகாரமாக அதை பண்ணிட்டு போகிறது தான் பெட்டர். அதுலேயும் இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த பெண்களுடைய ஹெல்த் கவனமாக இருக்கணும். சில பேர் நேற்று சாப்பிட்ட பிரியாணி கொஞ்சம் வயிறு பிரச்சனை கொடுக்கும், அதனால் அதையும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். சந்திரனுடைய பார்வை, முழு பார்வை இருக்காது, ராகுவும் சேர்ந்து இருக்கு. ராகுங்கிறது ஒரு கெட்ட பிளானட்டாக இருந்தாலும் ஆனால் அவன் பணம் கொடுப்பாங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைய நாள் வாரா கடன், தள்ளுபடி ஆயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன், எல்லாம் புக்கெல்லாம் ரைட் ஆஃப் பண்ணக்கூடிய கடன் எது இருந்தாலும் போய் கேட்டிங்கன்னா வரும். அது நீங்கள் ஃபோனில் கேட்டாலும் சரி, இமெயில் அனுப்பினாலும் சரி, நேரடியாக போய் மிரட்டினாலும் சரி, வர வேண்டிய பணம் உங்கள் கிளைண்ட்டுங்கிறது வரக்கூடிய வாய்ப்புகள் அமோகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் சட்டம்லாம் பேசாதீங்க, விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. ஏன்னா நம்மளே அமைதியாக இருந்தாலும் வேணும்னு கிளறி சண்டை போடுற மாதிரி சில விஷயங்கள் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணலாம். மென்டல் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும் பொழுது எல்லாமே கெட்டு போயிடும். அதனால் எந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணுமோ அவ்வளோ பொறுமையாக இருங்க. ரொம்ப முக்கியமானது வழிபாடுகளில் இன்றைய நாள் சாமுண்டி ஈஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கேட்டரிங் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட செக்டால் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்து போகணும். பசங்க மூலியமாக வர வேண்டிய தனப்பிராப்தம் கண்டிப்பாக சேரும். உணவில் ஏதோ ஒரு சின்ன ஒவ்வாமை ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் போடுற மாத்திரையே நமக்கு அலர்ஜியாக இருக்க சான்ஸ் இருக்குது, கவனமாக இருக்கணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையை உங்களை மாறி முடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. கெட்டிக்காரங்க நீங்களாம். மகரத்தில் பிறந்தவங்களாம் இன்றைய நாள் பயங்கர கெட்டிக்காரத்தனமாக ஒரு விஷயத்தை ஜம்முன்னு முடிப்பீங்க. அது பயங்கர பேர், நிறைய பேரை கொஞ்சம் வயிறுலலாம் ஃபயர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டே இருங்க. போடுற உழைப்புக்கு கண்டிப்பாக அங்கீகாரம் உண்டு, 100% உண்டு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் உண்டு, காதல் கைகூடும். யாரெல்லாம் சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், சினிமாவில் இருக்கீங்களோ, ஓடிடி தளங்களில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நடிகர்கள் இருக்கீங்களோ, யாரெல்லாம் பாடகர்கள் இருக்கீங்களோ, அத்துணை பேருக்கும் இன்றைய நாள் ஏற்றங்கள் கொடுக்கும். நிறைய பேர் இன்றைய நாள் உட்காந்து மேஜிக் ஷோலாம் பார்ப்பீங்க.
வீட்டில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா பயங்கரமான காமெடி ஷோ ஏதாவது ஒன்று ஓடின்னு இருக்கும், அதை பார்த்து ஒரே கெக்க பக்கேன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு ரொம்ப சந்தோஷப்படுத்தக்கூடிய குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஆனால் சுய ஒழுக்கம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. மெயினாக சொல்ல வேண்டியது சாயந்தரம் 8 மணிக்கு அப்புறம் நைட் டிரைவுங்கிறத கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹேண்டில் பண்ணுறது பெட்டர். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேகம் விவேகம் ரெண்டும் கலந்த கலவையாக இருக்கப்படுது. யாரெல்லாம் ரசாயனம் சம்பந்தப்பட்ட கெமிக்கல் சம்பந்தப்பட்ட தண்ணீர் சார்ந்த பெட்ரோல் சார்ந்த எந்த ஒரு திரவ பதார்த்தங்கள் சார்ந்த தொழில் இருந்தாலும் சரி சூப்பராக இருக்கும். இப்போ மரச்செக்கு எண்ணெய் தான் நான் வச்சுருக்கேன் சார், அந்த மாதிரி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன், எண்ணெய் கடை வச்சுருக்கேன், எண்ணெய் கடை வச்சுருந்தாலும் சரி அந்த எண்ணெய் நல்லா இருக்கும், இன்றைய நாள் நல்லா ஓடும், வியாபாரம் சிறந்து விளங்கும். எக்ஸ்ட்ராக்ஷன் யூனிட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த மாதிரி நாட்களில் மாத்திருக்காரகன் அம்மாவுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு லைட்டாக சளி தொந்தரவுகள் வரலாம், ஒரு சில பேருக்கு லைட்டாக இந்த நரம்புகள் பாதிப்பு சின்னதாக எப்போ இருக்கிற பிரச்சனைங்க, அதெல்லாம் பெருசாக நான் கண்டுக்கிறதே கிடையாது, அது வந்தே 10 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் இன்றைய நாள் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலியமாக அதை சொல்யூஷன் கண்டுபிடிக்கக்கூடிய நாள். ஏன்னா சந்திரன் என்ற நட்சத்திரம் ராகு கனெக்ட் ஆகும்போது ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் நமக்கு வேலை செய்யும். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு நன்றாக இருக்கிறது அப்படின்னு கேட்டது, முதல் ராசி லக்னம்னு சொன்னால் கும்பம், 2வது துலாம், 3வது தனுசு. இந்த 3 ராசி அல்லது லக்னங்களில் பிறக்கக்கூடிய நபர்களுக்கு கிளாஸாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.